ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் வேறு எந்த விதமாகவும் முதலமைச்சரை பத்தி பேசல. கொரோனா காலத்தை அவர் எதிர்கொண்டிருந்தார்னா காணாம போயிருப்பாருன்னு சொன்னேன். அது வேற நோக்கத்துல இல்லை அப்படின்னு தன்னுடைய பேச்சுக்கு ஒரு புது பொருள் கொடுத்து எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் EPS வந்து சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்டட் அப்படின்னு பாக்குறதா? இல்ல, சொன்ன வார்த்தை வந்து மோசமான வார்த்தைன்னு தெரிஞ்சதுனால நான் சொன்னது இந்த அர்த்தத்துல சொன்னேங்கிற மாதிரி இப்ப சொல்ல வர்றாரு. ஆனா எப்படி காணாம போயிருப்பாரு? அது என்ன சொல்றாருன்னா ஓடி போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே கொரோனா சம்பந்தப்பட்ட கூட்டங்களுக்கு எங்களையும் கூப்பிடுங்கள், நாங்களும் மக்களிடம் சென்று பிரச்சனையை பார்க்கிறோம், அவர்கள் எப்படி பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கும் தெளிவு இருக்கிறது, எங்களையும் கூப்பிட சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னாரு? எதிர்கட்சி தலைவர் என்ன டாக்டரா அவரை கூப்பிடுறதுக்குன்னு கேட்டார். அப்புறம் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் அதை யார் வேணாலும் மறந்துருக்கலாம் சார். மனிதாவை தொடர்ந்து பாக்குறவங்க யாரும் மறக்கவே முடியாது. மறக்கவே மாட்டாங்க. பல முறை அதை நினைவுபடுத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவர் சொல்றது வந்து அதை சரி, இதுக்கு இப்படி மழுப்ப முடிஞ்சது, உதயநிதியை பத்தி சொன்னதுக்கு மழுப்பவே முடியலையே, அதை பத்தி மௌனம் தானே கேட்கிறாரு. மௌனம் தான். அது தவிர உணர்ந்து அதை தவறென்று உணர்ந்து அவர் பேசியிருக்காரு, கரெக்ட் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா அப்படியும் இல்லை சார். நேற்று பேசும்போதும் திரும்ப மோசமாக அடுத்தடுத்து கனிமொழியை பற்றி பேசுவது அல்லது வேற யாரையாவது பத்தி பேசும்போதும் தவறாகத்தான் அவருடைய சொற்கள் வருது. அதாவது சொற்கள்ல நேரடியாக இல்லை, பொருள்ல வந்து அப்படித்தான் வந்து பேசுறாரு. அத கான்சியஸாவே பண்றாரா, தற்செயலா நடக்குதாங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கு. கோபத்துல பண்றாரு தெரியுது. கோபத்துல பண்றாரு அல்லது பயத்துல பண்றாரு. அவங்க பொலிட்டிக்கலா சொன்னா தேர்தல் தோல்வி பயத்துல பேசுறாரு. இவ்வளவு பெரிய கூட்டணியை அமைத்தும் இவ்வளவு சுத்துன்னு சுத்தியும் மக்களிடத்துல இருந்து பெருசா பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற உணர்வுல சொல்றாரு. அது போக 2 நாட்களாக இவ்வளவு கூட்டம் பேசியிருக்கிறேன், தொண்டையெல்லாம் போச்சு, என்ன பேசுறேன்னே தெரியாம நான் பேசுறேன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாரு. தொண்டை போயிருக்கிறதுக்கும் என்ன பேச விளங்கல. இதுல மாரல் ஆங்கர்னு ஒண்ணு உண்டு. இந்த ஆட்சி நிர்வாகம் பண்றவங்களுக்கு பல சமயங்கள் அந்த மாரல் ஆங்கர் வரும். இந்த மாரல் ஆங்கர் வரும்போது கூட நம்ம வந்து முடிவெடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா கோபத்துல எடுக்கப்படும் முடிவுகள் சரியான முடிவுகளா இருக்கு. அது மாரல் ஆங்கர் இருக்கும்போது வெறும் ஏமாற்றம் இருந்ததுன்னா அந்நேரம் எடுக்கப்படுகிற முடிவுகள், அதன் காரணமாக சொல்லப்படும் சொற்கள் நிச்சயமா சரியானதா இருக்காது. மாரல் ஆங்கர்ல இருக்கும் போதே தப்பு வரும்னா சாதாரண ஆங்கர்லயும் சாதாரண ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் இருக்கும்போது முடிவே எடுக்க கூடாது. கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் தள்ளிதான் வைக்கணும். தள்ளிதான் வைக்கணும். அதுல ஒரு பதற்றம் வந்து ஆட்சியை பிடிப்போமா இல்லையாங்கிறத விட 2வது இடத்துக்கே நெருக்கடி வந்துருமோங்கிற பதற்றம் இன்னும் அதிகமாக இருக்கும்ல சார். ஆமா, இப்ப விஜய் ஷோல வந்து அந்த கூட்டம் ஒரு 2 மணி நேரத்துக்கு இவங்க எல்லாம் டிவி நியூஸ் சேனல்லாம் மாறி போட்டாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி போனது. ஆனா நான் கேள்விப்பட்டது பல மாநிலம் முழுக்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்க, பஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க. அது ஒரு சேனல்ல வந்து அந்த பஸ்ஸை வரிசையா நிறுத்தப்பட்ட பஸ்களை கூட வந்து காமிச்சிருந்தாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை செய்யத்தான் செய்யறாங்க. ஆனா இப்படி மாநிலம் எல்லாத்துல இருந்து கூட்டு வர மாட்டாங்க. உதாரணமா இதுல வந்து மதுரையில வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போக முடியாது அப்படின்னா மதுரை சுற்றுப்புற வட்டாரங்களே 10 தொகுதி 15 தொகுதி அவங்க வந்து எல்லாரையுமே வந்து கூட்டு வருவாங்க. இது எல்லா தேர்தலையுமே நடக்குதுதான். ஆனா இவங்க வந்து மாநிலத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதனாலதான் ஒருவேளை தொடர்ந்து இவர் வந்து இந்த கூட்டங்கள் நடத்தாம இருக்காருன்னு ஐயம். ஆனா கொஞ்சம் கேப் விட்டா தான் அடுத்து கூட்டு வர்றதுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி. ஆனா இதை பற்றி விவரங்கள் வந்து கட்சிகள் சொல்லணும். அதாவது இது வந்து ஒரு ஏமாற்று வேலையாகிவிடும். இப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் தனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுகிறது வந்து உண்மையில கூட்டம் இப்படித்தான் கூட்டி வரப்பட்டதா,
எல்லா கட்சிகளில் இருந்தும் கூட்டங்கள் கூட்டி வரப்படுகின்றன அப்படிங்கிறது உண்மைதான். ஆர்வம் உள்ளவர்களும் வருகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. ரெண்டு பக்கமுமே வந்து நடக்கும். ஆனா இங்க வந்து என்ன நடக்குதுங்கிறது, இங்கேயும் அதே மாதிரி ரசிகர்கள் வர்றாங்கங்கிறது உண்மை. பல இடங்கள் வந்து கூட்டி வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து தே ஸ்டாண்ட் டு பி கிளாரிஃபை. மக்களையே வந்து ஏமாத்துற வேலையை அமைஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு நாள் 2 நாள் அந்த ட்ரிப்புக்காக போயிட்டு வந்துட்டாங்கன்னா வர்றவங்க அவங்க வந்து ஒருவேளை தினக்கூலிகளாகவும் இருந்தாங்கன்னா, உச்சத்தை விட்டுட்டு அவர் வந்ததெல்லாம் விட இவங்க விட்டுட்டு வர்றது ரொம்ப அதிகம். ஆமா. ஆனா அவரு அந்த மாதிரி விட்டுட்டு வந்த யாரை பத்தியும் கவலைப்படல. உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் முன்னிறுத்துறாரு. சாதாரணமாகவே பொலிட்டிக்கலா வர்றவங்க ஏராளமான தியாகங்களோட தான் இருக்கிறாங்க சார். கொள்ளையடிக்கிறாங்கன்னு ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அது அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைன்னு வேணா நம்ம சொல்லலாம். அந்த பொசிஷனுக்கு போறதுக்கு முன்னால எல்லாரும் தான் தியாகம் பண்றாங்க. ஒரு இன்ஜினியராக முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு வந்து கட்சிகள்ல சேர்றாங்க. டாக்டராக பிராக்டிஸ் பண்றவங்க பிராக்டிஸை விட்டுட்டு வந்து கட்சியில சேர்றாங்க. எல்லாருமே தங்களுடைய வருமானத்தை இழந்துதான் வந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க. ஆனா இவர் மட்டும்தான் இந்த மாதிரி தியாகம் செய்தவரை போலவும் மற்ற யாரும் எதுவுமே செய்யாததை போலவும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு சித்திரத்தை மக்கள் முன்னால வச்சுக்கிட்டே இருக்காரு. இல்ல அது மட்டும் இல்ல, அவருடைய சொத்து கணக்கு பார்த்தா 100 கோடின்னு போடணும், 115 சொன்னாரு, 200 ஏதோ சொன்னாங்க. சரி, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல, இவரே 200 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்களா ஒரு பேங்க்ல வேலை பார்த்தவர் வந்து அந்த பேங்க் வேலையை விட்டுட்டு வந்து அரசியல் பணி செய்யணும்னு சொல்லி வந்தாருன்னா அவருக்கு என்ன பின்னாடி வந்து 1 கோடி ரூபாய் இருக்குமா? அவர் சேர்த்து வச்சு இருக்கு. ஒண்ணும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பேங்க் எம்ப்ளாயி தான். பேங்க் வேலையை விட்டுட்டு தான் அவர் வந்தாரு. திருமாவளவனே வந்து அரசு பணியை விட்டுட்டு தான் வந்தாரு. ஆமா, ஒரு ஃபாரன்சிக் இதுல இருந்து வேலை பார்த்து அதை விட்டுட்டு தான் வந்தாரு. இது மாதிரி நான் பல பேர் வந்து பார்த்திருக்கேன், சந்திச்சிருக்கேன். இப்போ அவங்க வந்து சொல்லலாம் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தேன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. கையில 200 கோடி வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு, அது 200 கோடிங்கிறது அறிவிக்கப்பட்ட அமௌண்ட், அதையே வச்சுக்கோம், சரியான அமௌண்ட்னு வச்சுக்கோம். அன்னைக்கு கால்குலேட் பண்ணும்போது சொன்னாங்க, இதுல வந்து நெட் ஆஃப் டாக்ஸஸ் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ண இன்கம் டாக்ஸ் எல்லாம் போக 1 கோடிக்கு வந்து 5 to 6 லட்சம் ரூபா கிடைக்கும். 5 லட்சம்னு வச்சுக்கூட கூட 200 கோடிக்கு வந்து 10 கோடி ரூபா கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா கையில வந்து வருமானம் வரும். இதை வச்சு வசதியா வாழ முடியாது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? அது போக அவ்வளவும் அவருடைய காசு செலவழிச்சுதான் இப்ப அரசியல் செய்யறேன்னு சொல்றதே ஒரு கேள்விக்குறிதானே. இல்ல அப்படியே அவர் சொன்னாரா, தன் காசு செலவழிச்சு அரசியல் செய்யற சொன்னாரா? அதாவது நான் வந்து வேறு உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன், எதுவும் பணம் ஈட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிலாம் சொல்றாரு. தன் காசு செலவழிக்கிறத இது வரைக்கும் சொல்லல. அவ இந்த ஒவ்வொரு ஊருக்கு வரும்போதும் ஸ்பெஷல் ஃபிளைட்ல தானே சார் வர்றாரு. அந்த செலவு இருக்கு. அந்த செலவெல்லாம் அவர் தான் செலவழிக்கிறாரா? தெரியாது. ஆமா, கூட்டத்திற்கான செலவுகள் எல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரா? கூட்டத்துக்கான செலவுல அவர் பாக்குறது இல்லை. நான் எத்தனையோ தடவை அந்த கேள்வி எழுப்பிட்டேன். உங்க மாநாட்டு செலவெல்லாம் யார் கொடுத்தது? நீங்க நீதியும் நேர்மையும் பத்தி பேசுறீங்களே, உங்க மாநாட்டு செலவுக்கு யார் கொடுத்ததுன்னு வெளிப்படை செலவு சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. ஒருத்தர் வந்து ரொம்ப சிரிப்பு மூட்டுறது சொன்னார், அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நாங்க கொடுத்துருவோம். மாநாட்டு செலவு எலெக்ஷன் கமிஷன் கேட்கறதே இல்லையே, பிறகு எப்படி கொடுப்பீங்க? என்ன சரி, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தா அது எங்ககிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அதுக்கப்புறம் சார் இந்த முக்கியமான இன்னொரு செய்தி, திருப்பரங்குன்றம் மலை தீப விவகாரத்தை முன் வச்சு அரசியல் செய்ய வேண்டாம்னு உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. வழக்கு போட்ட ஒரு மனுதாரர் மேல அதிகமாக அபராதம் போட்டு அதுக்கப்புறம் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 5 லட்சம் அபராதத்திலிருந்து 50,000 அபராதமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கட்ட முடியாது, அபராதத்தை நீக்கிருங்கன்னு கேட்டதுக்கு பிறகு நீங்க இந்த வேலைகள் எல்லாம் இது போன்ற தேவையற்ற மனுக்களை இனி பொது வழக்காக போட மாட்டேன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த 50,000 ஃபைனை எடுக்கலாமான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துல இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா அதை வைத்து இதற்கு முன்னால பெரிய பெரிய ஆட்டங்களை எல்லாம் ஆடி முடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. நம்ம நான் சொல்லியிருக்கேன், நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது, ஆனால் தீர்ப்புகளை விமர்சிக்கலாம். அந்த தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புகள் வந்து கேலிக்குரியவை. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
பட் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்போது அதை வைத்து பொலிட்டிக்கல் மைலேஜ் அல்லது ஒரு பிளவுபடுத்துற வேலை அப்படிங்கிற வேலைகளை செய்வதற்கு எலமெண்ட்ஸ் வந்து தயாராக இருக்குல்ல சார் சமூகத்துல. ஆமா, அது தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட தீர்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்காங்க இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு. அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது தெரியும் இதை வச்சு அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும்ல. தெரிஞ்சுதான் அப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 4 பேர் போய் கொடியேற்றுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு இது கோயிலுக்கு என்ன அது உத்தரவு கொடுக்குறது? யாரோ ஒருத்தங்க எங்கேயோ போய் இது கொடியேற்றுறதுக்கு கோயில் வந்து எதுக்கு அதுக்கு வந்து துணை நிக்கணும்? அதுதான் முக்கியமானது. சரி, அது நின்றுடுச்சு. இப்போ கேரளால நேற்று 78%, அஸ்ஸாம்ல 85% வாக்குகள் பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எஸ்ஐஆர் காரணமாக அந்த நம்பர் பெருசாக தெரியுது அப்படின்னு பார்க்கலாமா சார்? எப்படி பார்க்கலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்ஐஆர்ல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னா ஒரு 20-30 வருஷமா செத்தவங்க தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவில் எல்லா பக்கமும். அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களெல்லாம் நீக்கிட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பெர்சன்டேஜ் வந்து மேலே போகணும். குறைந்த வாக்காளர்கள் நிலைமை வந்து இல்ல அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பெர்சன்டேஜ்ல குறையாது இல்ல சார்? இல்ல அவங்க லிஸ்ட்ல இருந்து வாக்கும் போடலைன்னா தானே பெர்சன்டேஜ் போலிங் பெர்சன்டேஜ் குறையும். யூ ஹேவ் a point. லிஸ்ட்ல சூப்பர்ஃப்ளூயஸா ஒட்டிக்கிட்டு இருந்த பெயர்களை எடுத்திருக்கிறாங்க. இறந்தவர்கள் பேர்ல எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எங்கோ நடந்திருக்கலாம் குறைந்த அளவுக்கு. பட் இதுல வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட கரெக்ட் பண்ணதுல ஒரு ஒரு விளைவாக போலிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இல்ல. அதாவது நல்ல விளைவு, ஒரு நல்ல விளைவுன்னு நான் சொன்னேன், இறந்தவர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கலாம். கெட்ட விளைவுகளை பத்தி சொல்றதுன்னா இன்னைக்கு 1 மணி நேரம் பத்தாது. தகுதி படைத்தவர்கள் பல பேர் வாக்களிக்க இயலாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி சொல்றாங்கல்ல. ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து அப்பா அம்மா பேர் இருக்கு, பிள்ளைங்க பேர் இல்லையே. சகோதரன் பேர் இருக்கு, சகோதரி பேர் இல்லையே. இதெல்லாம் வந்து என்ன இது இல்லையா, அனாமல் இல்லையா? இது மாதிரி ஏகப்பட்ட அனாமல் இருக்கு அந்த எலக்ட்ரல் ரோல். கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க வந்து கோவப்படுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு ரெப்ரசன்ட் பண்றாங்க. அங்க உண்டான கட்சிகள் எல்லாமே அதே லைன்ல, பிஜேபி அல்லாத கட்சிகள் எல்லாம் அந்த விஷயத்தை ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து கொண்டிருந்தாலும் கூட டிஎம்சி எம்பிஸ் வந்து தேர்தல் தலைமை ஆணையரை சந்திக்க போயிட்டு திரும்பி வரும்போது சொன்னாங்க, எங்களை சந்தித்து நாங்கள் பேச்சு தொடங்கி 5வது நிமிடத்தில் கெட் லாஸ்ட் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த மறுப்பும் வரல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு. இது உண்மை இல்லைன்னா உடனடியாக அவர் மறுக்கணும். அது எப்படி சொல்ல முடியுமா? அப்படி அவர் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது, சொல்லக்கூடாது. அவர் சொல்வதற்கான மனநிலை ஒருவருக்கு இருக்குன்னா அவர் எந்த மாதிரியான அளவுக்கு மீறி அகந்தை இருக்குன்னு அர்த்தங்க. நான் அப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளையும் பார்த்திருக்கேன். அளவுக்கு மீறி அகந்தை, என்னைய யாரு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்வு இருந்ததுன்னா அப்படி வந்து வார்த்தைகள் வந்து பயன்படுத்தும். இந்த அவர் மேல் நம்பிக்கையில தீர்மானத்தையே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, டிஸ்கஷனுக்கே வராம ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்துல 2 அவைகள். போன எம்பிக்குலாம் ஒன்றும் சாதாரண நபர்கள் இல்லை. நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள்னாலே அது வந்து சாதாரண நபர்கள் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ங்கிற பொருள் தான். ஆமா, நாடாளுமன்ற அவைக்குள்ள போய் பார்க்கும் பொழுது நமக்கு இந்தியாவுடைய பன்முகத்தன்மை தெரியும். அது நமக்கு விவரிக்க இயலாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமா, நான் பார்த்திருக்கேங்க. இந்த ட்ரைபல் ஏரியால இருந்து வந்திருப்பாரு, மேல சட்டை போட்டிருக்க மாட்டார். அவர் எப்படி தன்னுடைய தொகுதியில் இருந்தார், மக்கள் மத்தியில ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாரு, மேல ஒரு துண்டு போட்டிருப்பாரு. நான் அமைச்சருடைய தனிச்சையில் இருந்தபோது அடிக்கடி நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய தேவை. ஏன்னா சில முக்கியமான ஃபைல்ஸ் வந்து எடுத்துட்டு போவோம், கோப்புகள் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். ஆஃபீஸர்ஸ் வந்து போறது, எங்களுக்கு வந்து ஸ்டார் கொஸ்டின் வந்ததுன்னா நாங்கள் போவோம், எங்க துறையில வந்து நட்சத்திர கேள்விகள் வந்தா போவோம். ஆனால் அமைச்சருடைய தனிச்செயலாளர் இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் அமைச்சர் இருக்க எல்லா நேரத்திலையும் தனிச்செயலாளர் அங்கே இருக்க வேண்டியது. அந்த கேன்டீனுக்கு போவோம். அந்நேரம் கேன்டீன் வந்து ரொம்ப சப்சிடைஸ்டாக இருந்தது. நல்ல வேலையாக ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் யாரோ கேள்வி கேட்டு அந்த சப்சிடி இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா ரொம்ப பயங்கர சப்சிடியாக இருந்தது. 10 பைசாவுக்கு காஃபி, வெளியில் வந்து 8 ரூபாய்க்கு காஃபி இருக்கும்போது 10 பைசாவுக்கு காஃபி இப்படிலாம் இருந்தது. ஆனால் அங்கே வந்து நாங்கள் பார்த்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமிதம், இந்தியாவை பற்றிய பெருமிதம் எனக்கு வந்தது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரை பார்க்கணும். பொதுவாக வந்து பொது உடைமை கட்சி தோழர்கள் எங்கேயுமே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, அங்கேயும் அவங்க ஆடம்பரம்.
1-2 விதிவிலக்குகள் இருக்கிறது, மற்றபடி ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல வந்து அந்த அதிகமாக அறியப்படாத தொகுதிகள்ல இருந்து வர்றவங்கள்ல பாரம்பரியமான காங்கிரஸ்காரங்க, அந்த ஃபேமிலியே வந்து சில சமயம் வந்திருக்கும், அல்லது 4-5 ஃபேமிலி இருந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து முன்னாடி நின்றவங்கிற மரியாதையோடு இருக்க குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க. இந்த மாதிரி பல பேர் பார்த்துருக்கேன். இதுல வந்து இரா செழியனை பத்தி சொல்லுவாங்க, நான் பார்த்தது இல்லை. ஆனால் இரா செழியனை பத்தி சொல்லுவாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் போது அவர் நடந்து போகும்போதே மற்ற உறுப்பினர்களுடைய மரியாதையை பெற்றுக்கொண்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாலேஜபிள் பர்சன், அவர்கிட்ட வார்த்தைகள் சிதறாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒவ்வொரு கட்சியை பற்றியும் சொல்லணும் எப்படி இருந்தாங்கன்னு. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவின் பிரதிநிதிகள் எந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீங்க சரியா சொன்னீங்க, எம்பிங்கிறது வந்து அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. எம்பியா வர்ற பொழுதே அவங்க வந்து ரொம்ப வருமானங்களை தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பிங்கிறதுக்கே ஒரு மரியாதை உண்டு இல்லை. நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா கெட் லாஸ்ட்னு ஒருத்தர் சொன்னாருங்கிறது உண்மையா இருந்ததுன்னா அது வெட்கப்படத்தக்க ஒரு விஷயம். அந்த பன்மைத்துவத்தை பார்க்கும்போது, நாடாளுமன்றத்துக்குள்ள பன்மைத்துவத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும்னு சொன்னீங்கல்ல சார், எனக்கு அது வேறு திசைக்கு என்ன இழுத்துட்டு போகுது. நான் என்னால் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான உணர்வை பெற்றேன். பொதுவாக வெளியில வாஷிங்டன் டிசியில போய் அந்த கேபிட்டல் ஹாலு அல்லது அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ள போய் அங்க இருக்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், அங்க தெரியக்கூடிய முகங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஐரோப்பிய முகங்கள், ஆப்பிரிக்க முகங்கள், மங்கோலிய முகங்கள் அப்படின்னு பல்வேறு விதமான ஆட்கள் அங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன அதே உணர்வு வந்தது. எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. ஏன்னா அது வரைக்கும் இங்கே நம்ம வழக்கமாக பார்க்கிற முகங்களை தவிர எதுவும் பார்க்காம அங்க போய் அப்படி ஒரு பயங்கரமான பன்மைத்துவமான ஆட்களை பன்மைத்துவத்தை உணரும் போது ஒரு மகிழ்ச்சி வந்தது. நீங்க அதை நாடாளுமன்றத்துக்குள்ள இங்க பார்க்கும்போதுன்னு சொன்னீங்க, எனக்கு அது நினைவுக்கு வருது. ஐக்கிய நாடுகள் சபையிலையும் பார்த்துருக்கேன் நீ சொல்ற அதே உணர்வு. ஐக்கிய நாடுகள் சபையில மினிஸ்டர் வந்து அழைக்கப்பட்டிருந்தால் ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாரு, பெண்களுக்கான சமத்துவத்தை பற்றி சொற்பொழிவு கொடுக்குறாரு. அந்நேரம் போயிருந்தபோது அதே மாதிரி தான் அவர் ரொம்ப நல்லா வந்து மினிஸ்டர் சொன்னார், நம்ம சொற்பொழிவு இருக்கட்டும், 1/2 மணி நேரம் பேசுகிறோம், கொஞ்சம் மற்ற இடங்களெல்லாம் போய் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பலனுள்ள ஒரு இது. ஏன்னா எங்க போனாலும் உலகின் பன்முகத்தன்மை தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையில். வந்து எந்த ஆஃபீஸ் போனாலும், எந்த விவாத அரங்குகளுக்குள்ள போனாலும், ஏன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வர்றவங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் நேற்று ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு சார், நாடாளுமன்ற அடிப்படை கட்டமைப்புகளை மோடி அரசு திட்டமிட்டு அளித்து வருகிறது, தொகுதி மறுவரையருக்கு இப்ப என்ன அவசரம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதுக்கு பின்னால ஒரு பொலிட்டிக்கல் சதி இருக்குதோ, சித்தராமையா கண்டிக்கிறாரு, ரேவந்த் ரெட்டி கண்டிக்கிறாரு, பினராயி விஜயன் கண்டிக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலினும் கண்டிக்கிறாரு. சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுதுன்னு திரும்பவும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார் அதை? இல்ல உண்மைதான். அதாவது முதல்ல வந்து சவுத்தில் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது எங்களுக்குள்ள 40 காப்பாற்றப்பட வேண்டும். அந்நேரம் குரல் கொடுத்தவங்கள முதல் குரல் கொடுத்தது சில பேர்ல நான் ஒருத்தேன். அந்நேரம் சொன்னேன், நீங்க வந்து 40 தொகுதி மட்டுமே காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 40 தொகுதியை கொடுத்துட்டு யூபியோடைய 80 வந்து அவங்க 120 ஆக்கிட்டாங்கன்னா நீங்க எங்க போய் நிற்பீங்க? அப்போ ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் எக்ஸிஸ்டட் இன் 1971 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அதுலேயும் வந்து சிதம்பரம் வந்து சில நேர்மையான கேள்விகள் எழுப்பியிருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அரசு வந்து நாங்கள் எல்லா இதுலேயும் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் யூனிஃபார்மாக 50% கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூபியுடைய 80 வந்து 120 ஆகுது. எப்போ 1971 அடிப்படையில் செஞ்சா, இது முக்கியமான கேள்வி. 1971 அடிப்படையில் செஞ்சாலே யூபிக்கு வந்து 80 120 ஆகுது, உங்களுடைய பாண்டிச்சேரியும் சேர்த்து நம்முடைய 40 வந்து 60 ஆகுது. அப்போ ஆமா அந்த ப்ரொப்போர்ஷன் சரியா இருக்குங்கிறது நிஜம்தான். ஆனா எண்ணிக்கையில் வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அவங்களுடைய 80க்கு நமக்கு வந்து வித்தியாசம் வந்து 60 இருந்தது, அவங்களுக்கும் 40 இருந்தது, அவங்களுக்கும் நமக்கு இடையில. அவங்களுக்கு 80 நமக்கு 40, அவங்களுக்கு 120 நமக்கு 60ன்னு ஆகும்போது எண்ணிக்கை வித்தியாசம் 60 ஆகுது. நம்பர்ஸ் மேட்டர். அப்போ பார்லிமெண்ட்ல போய்
ஏற்கனவே டிப்ளீட்டட் ஸ்ட்ரென்த்தாக தான் சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அது இன்னும் டிப்ளீட்டட் ஸ்ட்ரென்த்தாக ஆகும். அப்போ இதுக்கு என்ன முடிவு? இன்னொன்று, இது 1971 அடிப்படையில் தான் பண்ண போகிறாங்களா? அதே அவங்க சொல்லலை. 50% கூட்ட போகிறோன்னு இருக்காங்க. அப்போ 2021, ஆமாம், இப்போ 2025 சென்சஸ் வந்து வரப்போகுது. இந்த சென்சஸ் ஃபிகரில் கூட்டினாங்கன்னா அது இன்னும் எங்கேயோ போய் நிற்கும். அப்போ இங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அசோக் வர்தன் ஷெட்டி செக்ரட்டரியா இருந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து தலைமையில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க அடுத்த 100 வருஷத்துக்கு இதை மாற்றக்கூடாதுன்னு. ஒருவேளை அதுதான் சரியான சொல்யூஷனாக இருக்க முடியும். ஏன்னா யூபியும் மக்கள் தொகையை குறைச்சிக்கிட்டு தான் வருது, அவங்க குறைக்காம இல்லை. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் குறைச்ச அளவுக்கு நாம ஏற்கனவே ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கேன். 1000 கருத்தரிக்கும் சக்தி உள்ள பெண்கள்ல 22 பேர் 2.2% ஒரு வருஷத்துக்கு குழந்தைகள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த மாநிலம் அல்லது அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் வந்து கூடவும் செய்யாது, குறைவும் செய்யாது. பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆயிடும். நமக்கு வந்து 1.9 என்னமோ 1.9 1.7 தமிழ்நாட்டில் 1000 கருத்தரிக்கும் வலிமை பெற்ற பெண்கள்ல வந்து 16 பேரோ 19 பேரோ தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போ நம்முடைய பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அங்க யூபியில வந்து இன்னும் 2.2க்கே வரல, 2.6 அல்லது 3. முதல்ல ரொம்ப மோசமா இருந்தது யூபி, பீகார். இப்போ அவங்களும் ஒரு மெஷர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து 2.2க்கு மேல இருக்கிறதுனால அவங்க பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகும், நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி மல்லு கட்டிகிட்டே இருக்க முடியாதுனால அவங்க சொல்றாங்க 100 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று முக்கியமான விஷயம், 542 பேர் இருக்கும்போதே ஒரு பாராளுமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு உறுப்பினருக்கு ஒரு 8 நிமிஷம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஏதோ சில உறுப்பினர்கள் வந்து மௌன சாமியார்களாக இருக்காங்கிறதுனால மற்ற உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் பேச முடியுது. இப்போ 850 பேர் வந்துட்டாங்கன்னா 540 + 270 810 வருது. 810 பேர் வந்துட்டாங்கன்னா 5 நிமிஷம் கூட பேசுறதுக்கு சமயம் இருக்காது. இதை சிதம்பரம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் வந்து குறிச்சு வச்சிருக்காரு. அடுத்து பெண்களுக்கான 33% ரிசர்வேஷன்ங்கிறது எப்படி கொடுக்க போறீங்க? எல்லா மாநிலத்திலையும் உள்ள இதில் வந்து 33% கொடுக்க போறீங்களா அல்லது வேற மாதிரி கொடுக்க போறீங்க? ஒன்றும் தெளிவில்லை. 33% மட்டும் சொல்றாங்க. அதுதான் முதல்வர் சொல்றாரு, நீங்க எல்லாரையும் இட்ஸ் நேஷனல் இஷ்யூ, இது ஒரு தேசிய பிரச்சனை. அதனால வந்து தேசத்தில் உள்ள எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. சரியான தருணத்தில் வருகின்ற ஒரு அறிக்கை. ஆனா என்ன செய்ய போறாங்க கடைசியிலங்கிறது தான் பெரிய கேள்வி. தேர்தல் நேரத்துல ஸ்பெஷல் செஷன் கூட்டி சிறப்பு அமர்வு கூட்டி இதை செய்ய வேண்டிய அவசரம் என்னங்கிறது தான் அதுல வரும் இன்னும் முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஆமா, ஏன்னா தேர்தல் களத்தில் உள்ள மாநிலங்களில் உள்ள எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் போகவே முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம். தேர்தல் வேலையை பிஸியாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதனால இவங்கெல்லாம் போகாம இருந்தா 2/3 மெஜாரிட்டில இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எதுலையுமே நேர்மையும் இல்லை, வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அதுதான் அடிப்படை போல. ஆனா ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் தேர்தல் ஆணையம் நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம முடிவுகளையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். கண்டிப்பா. ரொம்ப நன்றி, வணக்கம்.